இப்போ நம்ம பார்க்கிறது தங்க டாய்லெட் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதை யூஸ் பண்றது ஃப்ரீ தான். ஆனா ஃப்ளைட்டுக்கு 25,000 ரூபாய் செலவு பண்ணி தான் நீங்க இந்த இடத்துக்கு வர முடியும். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததுலயே ரொம்ப மோசமான டாய்லெட் எந்த ஊர்ல இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சென்னை டு தாய்லாந்து, அதாவது பேங்காக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி பேங்காக்ல இருந்து செங்மாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்ல போயிட்டு செங்மாய் டு சங்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்ல போயிருந்தோம். இந்த சங்ராயில இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் வந்து ஒயிட் டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஒயிட் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா புத்தர் கோயில். பியூர் ஒயிட்ல வந்து கட்டி இருப்பாங்க. பார்க்கவே வந்து நல்லா இருக்கும். இது உள்ள நம்ம போறதுக்கு 100 தாய் பாத் கொடுத்து என்ட்ரி டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். உள்ள போய் அந்த புத்தர் கோயிலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் வந்து கட்டி இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிலைனே தெரியல, அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், கை வந்து அப்படியே மேலே வெளியே வந்த மாதிரி கை மட்டும் இருக்கும். ஒரு பக்கம் கொடூரமாகவும் இன்னொரு பக்கம் வித்தியாசமாகவும் தான் கட்டியிருக்காங்க. நம்ம அப்படியே நடந்து உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ ஒரு 2 சிலை வந்து இருக்கும். இது பாருங்கள், இதே பார்க்குறதுக்கு கொடூரமாக தான் இருக்குது. இந்த சிலையெல்லாம் கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா சூப்பரான புத்தரோடைய சிலை வந்து இருக்கும். புத்தரோடைய சிலையுமே ஒயிட்டில் தான் இருக்கும். அந்த சிலையை பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ஸோ கோல்டன் கலரில் ஒரு பில்டிங் இருக்கும். இது என்னன்னு கேட்டால், அதாவது கோல்டன் டாய்லெட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உண்மையாலுமே டாய்லெட் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்தா ஸோ உண்மையாலுமே டாய்லெட் தான். இந்த டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காசு கிடையாது. ஆனால் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டாய்லெட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வந்து இருக்குது. ஸோ எல்லாரும் அந்த கிணத்தை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா எல்லாருமே அவங்கவுங்க கையில் இருக்கிற அந்த சில்லறையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அந்த கிணத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து போடுறாங்க. அதில் போய் கரெக்டாக காசு உட்காந்துருச்சு அப்படின்னா அவங்க நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு குகை கோயில் ஒன்று வந்து இருக்குது அப்படின்னாங்க. இந்த குகை கோயில் உள்ளே போய் பார்க்குறதுக்கும் என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம எடுக்கணும். அந்த குகையாண்ட வச்சுருக்கக்கூடிய அந்த சிலை எல்லாமே வந்து பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு குகைக்கு உள்ளே போனால் ஸோ உள்ளே எல்லாமே ரொம்பவே கொடூரமான அந்த சிலை எல்லாமே வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. ஏதோ கடலுக்கு அடியில் ஒரு குகைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இது உள்ளே வரும்போது நம்மளுக்கு தோணுச்சு. இந்த குகைக்குள்ளே ஃபைனலாக வந்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு புத்தரை வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ தண்ணிக்கு நடுவில் ஒரு புத்தர் வந்து அதுவும் குகையில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்தது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.